தமிழ்நாடு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை வந்து இந்த தேர்தலில் வந்து சந்திக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஒரு 6 லட்சம் பேருக்கு வந்து இந்த வெளி மாநிலத்தவர் வட மாநிலத்தவர்னு சொல்லலாம், அவங்க எல்லாருக்கும் அந்த ஓட்டுரிமை வந்து கொடுத்துருக்காங்க. தளபதி விஜய் உள்ள வந்த பிறகு இன்றைக்கு கோர் ஓட்டுன்னு சொல்லுவோம். ஒட்டுமொத்தமாக திமுகவுடைய சரிவாதி ஓட்டுகள் விளைவடையுது. கூடிய மக்கள் எல்லாத்தையும் அரசியலை பழக சொல்லி அரசியலை பற்றின புரிதல் ஏற்படுத்தி யங்ஸ்டர்ஸை வச்சு தளபதி விஜய் செஞ்ச பெரிய விஷயம் என்னன்னாக்கா, வீட்டுக்கு உள்ளே ஒரு ஆளை பிடிச்சி வச்சுருக்காரு. எங்களுக்காக எங்கள் அண்ணனுக்கு இந்த மாதிரி ஓட்டு போடுங்கன்றதை உள்ளேருந்து எஜுகேட் பண்ணுறாங்க. அப்போ இது எப்படி வந்து நம்ம சரி செஞ்சு பிஜேபி உள்ளே வர முடியும்? ஒரு சின்ன குழந்தைய ரேப் பண்ணி கொண்டவன் வடமாநிலத்தவர், முதியோர்களை கொண்டவன் வடமாநிலத்தவர், இவெல்லாம் என்ன பண்ணுறானாக்கா கொண்டுட்டு ஓடி போயிடுறான். இவனை நீ தேடினீங்கன்னு வச்சிங்களேன், இவனுக்கு நீ ஓட்டர் ஐடியும் ஆதார் இங்கே கொடுத்துட்டீங்கன்னா அவன் அட்ரஸ் ப்ரூஃபை தேடினா எங்கே கிடைக்கும்? தமிழ்நாட்டில் காட்டும். அவன் ஒரிஜினலாக எங்கே இருப்பான்? பீகாரில் எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்துருப்பான். ஸோ அப்போ அவனுடைய அடையாளத்தை தொலைச்சிட்டு இங்கே வந்து, அப்போ இதற்கும் நாடு கடந்து வராங்க பாருங்கள். நாடு கடந்து வந்து தீவிரவாதிகள் இங்கே வந்து குடியேறுவதற்கும் இதற்கும் என்ன பெரிய வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிட முடியும்னு கேள்வி எழுப்புறீங்க. திமுக இதை செய்ததுக்கு, தேர்தல் ஆணையத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்த்ததுக்கு ஒருவேளை பிஜேபி திமுக சேர்ந்து கூட செஞ்சுருக்கலாம்ல. தம்பி, அவங்கள பொறுத்த வரைக்கும் பெரிய பின்னடைவுலாம் அவங்களுக்கு கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏன்னா 5 இல்லை 50 தலைமுறைக்கு அவங்கள்ட்ட சொத்து இருக்கும். கரெக்டுங்களா? யார் வந்தாலும் வந்து, எத்தனை பேர் வந்தாலும் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய பெரிய கட்சிகளை அடிமைப்படுத்தி சாசனம் எழுத வச்சுருக்காங்க பொழுது யாருன்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு அவனை தூக்கி தனிப்பட்ட முறையில் விலைக்கு போட்டு வாங்கி உள்ளே வச்சுருக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா இது இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பேராபத்தம். சார் வணக்கம். சார் வணக்கம் நடராஜ். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கு நடராஜ். தமிழ்நாடு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை வந்து இந்த தேர்தலில் வந்து சந்திக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஒரு 6 லட்சம் பேருக்கு வந்து இந்த வெளி மாநிலத்தவர் வட மாநிலத்தவர்னு சொல்லலாம், அவங்க எல்லாருக்கும் அந்த ஓட்டுரிமை வந்து கொடுத்துருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? தளபதி விஜய் உள்ள வந்த பிறகு இன்றைக்கு கோர் ஓட்டுன்னு சொல்லுவோம். ஒட்டுமொத்தமாக திமுகவுடைய சரிவாதி ஓட்டுகள் விளைவடையுது. அதிமுக பிஜேபியோட போனதால அங்கே இருக்கக்கூடிய அதிருப்தி ஓட்டுகள் அத்தனையும் இந்த பக்கம் வருது. பிஜேபி தலைகீழ் தண்ணி குடிச்சு பார்க்குறது, இங்கே ஒன்றுமே செய்ய முடியல. அதிமுக இல்லாமல் ஒன்றுமே கழட்டவே முடியாத ஒரு சூழல் இருந்து கொண்டு இருக்கிறது. மூணாவது பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் அரசியலை பழக சொல்லி அரசியலை பற்றின புரிதல் ஏற்படுத்தி யங்ஸ்டர்ஸை வச்சு தளபதி விஜய் செஞ்ச பெரிய விஷயம் என்னன்னாக்கா, வீட்டுக்கு உள்ளே ஒரு ஆளை பிடிச்சி வச்சுருக்காரு. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே ஒரு ஆளை, சின்ன பசங்களும் பெரிய பசங்களும் உள்ளே பிடிச்சி வச்சுருக்கும் போது அந்த பசங்க எங்களுக்காக எங்கள் அண்ணனுக்கு இந்த மாதிரி ஓட்டு போடுங்கன்றதை உள்ளேருந்து எஜுகேட் பண்ணுறாங்க. அப்போ இது எப்படி வந்து நம்ம சரி செஞ்சு பிஜேபி உள்ளே வர முடியும்? இப்போ உள்ளே வர முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? வட மாநிலத்தை சார்ந்த, பீகாரை சார்ந்த மக்களுக்கு மட்டும் 6 லட்சம் பேர் தம்பி, கிட்டத்தட்ட 70 லட்சம் பேருக்கு மேலே தமிழ்நாட்டுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது சராசரியாக வந்து ஓட்டர் ஐடி பெறக்கூடிய வயதில் உள்ளவர்கள் 70 லட்சம். இனி அப்படியே போச்சுனாக்கா 1 கோடி பேர் வந்துடுவான். இவர்கள் எல்லோருக்கும் தமிழ்நாட்டில் ஓட்டர் ஐடி கொடுப்பதன் மூலமாக முதல் விஷயம், இங்கே தமிழன் மரபு சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களையும் சரி, அறிவு சார்ந்து இருக்கக்கூடிய விஷயமும் சரி, இங்கே இருக்கக்கூடிய மருத்துவம், அவன்கிட்ட இருக்கிற சித்த மருத்துவம் இருக்கு பாருங்கள், அதுவும் சரி, இது உலகளாவில் பறந்து அவனுடைய தனித்தன்மையால் வந்து எல்லாத்தையும் நிற்கிறான், அவனை அழிக்கணும். ரெண்டாவது, பிஜேபி போன்ற கட்சிகள் சார்ந்த நபர்கள் இங்கே உள்ளே வந்து ஆதிக்கத்தை செலுத்த வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்? இங்கே உள்ளவன் எவனும் ஓட்டு போட மாட்டான். அவங்களுக்கு வந்து ஓட்டர் ஐடி கொடுக்கும்போது அவன் ஓட்டு போடுவான். நீங்கள் இப்போ இந்த 6 லட்சம் பேருக்கு ஓட்டர் ஐடி கொடுத்துருக்காங்கல்ல, இவன் வந்து சராசரியாக 5 எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு அவன் கையில் இருக்குது. புரியுதுங்களா? இது இப்படியே போச்சுனாக்கா எத்தனை எம்எல்ஏக்களை அவர்கள் உருவாக்க முடியும்? இதில் குறிப்பாக நீங்கள் இன்னொரு விஷயம் பார்க்கணும். இப்போது வட மாநிலத்தில் அதிகமாக வாழக்கூடிய பகுதின்றதே இருக்குது. சென்னையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிங்கன்னா சென்னையில் உங்களுக்கு சவுகார் சொல்கிறோம், திருப்பூரில் ஒரு குறிப்பிட்ட பகுதி இருக்குது, கோயம்புத்தூர் குறிப்பிட்ட பகுதி இருக்குது. இப்போ இந்த இடத்துலலாம் அந்த சமூகத்தை சார்ந்த ஒருத்தன் வெளிநாட்டில் வட மாநிலத்தில் வந்தான் பாருங்கள், அவன் நிற்கிறான்னு வச்சுங்களேன், எலெக்ஷனில் கண்டக்ட் பண்ணுறதுக்கு ஓட்டு யாருக்கு கொடுக்கும்? அவ்வளோதான் சார் போடுவாங்க. ஆப்வியஸாக திமுகக்கோ அதிமுகக்கோ தளபதிக்கோ வராத வண்ணமும் போயிடும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே அவங்க ஆளை நிற்க வச்சு அவன் ஆளுக்கு இவங்க எல்லாத்தையும் ஓட்டு போட வச்சு அவனை கொண்டு வந்து சட்டமன்றத்துக்குள்ளே உட்காந்து நமக்கு எதிரான வேலையை உள்ளேருந்து அரசியல் ரீதியாக செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய ஒரு பிளவாடக்கூடிய வேலையை தான் இது பார்க்கப்படும்.
அப்போ இது ரொம்ப பேராபத்து. ஏற்கனவே முதலமைச்சர் சொன்னது 75% வந்து தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்கப்படும் சொல்லி பேரளவில் பேச்சளவில் கடந்து போச்சு தவிர இன்றைக்கு அது போல நடைமுறை சாத்தியம் இல்லாத சூழல் போகும்பொழுது இது தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் இங்கே வாழக்கூடிய பூர்வகுடிகளுக்கும் மிகப்பெரிய பேராபத்தை மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னும் பொழுது யார் வேணா வா, தொழில் செய், சம்பாரி, ஆனால் ஓட்டு போகிறது ஓன் ஊருக்கு போ. இங்கே வந்து ஓட்டு போடக்கூடாதுன்ற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வரணும். நாளைக்கு கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்கல்ல, ஒரு கர்ப்பிணி பெண் ட்ரெயினில் போகும்போது ஒருத்தன் பாலியல் வன்மம் பண்ணி தள்ளி விட்ட ஞாபகம் இருக்குங்களா? அந்த குழந்தை கூட வயிற்றுலேருந்து கரு சிதைவடைந்தது. அதை செஞ்சவன் வடமாநிலத்தவர். ஒரு சின்ன குழந்தைய ரேப் பண்ணி கொன்னவன் வடமாநிலத்தவர். முதியோர்களை கொன்னவன் வடமாநிலத்தவர். இவன்லாம் என்ன பண்ணுறானாக்கா கொண்டுட்டு ஓடி போயிடுறான். இவனை நீ தேடினீங்கன்னு வச்சிங்களேன், இவனுக்கு நீ ஓட்டர் ஐடியும் ஆதார் இங்கே கொடுத்துட்டீங்கன்னா அவன் அட்ரஸ் ப்ரூஃபை தேடினா எங்கே கிடைக்கும்? தமிழ்நாட்டில் காட்டும். அவன் ஒரிஜினலாக எங்கே இருப்பான்? பீகாரில் எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்துருப்பான். ஸோ அப்போ அவனுடைய அடையாளத்தை தொலைச்சிட்டு இங்கே வந்து அப்போ இதற்கும் நாடு கடந்து வராங்க பாருங்க. நாடு கடந்து வந்து தீவிரவாதிகள் இங்கே வந்து குடியேறுவதற்கும் இதற்கும் என்ன பெரிய வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிட முடியும்னு ஒரு கேள்வி எழுப்ப முடியுதுல்ல. அப்போ இதை சட்டம் ரீதியாக தடுக்க வேண்டிய வேலையும் கடமையும் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் இருக்கு. ஆனால் இங்கே பாதி அரசியல் கட்சி தலைவரை வேற மாநிலத்தை சேர்ந்தவர்கள்னால அவங்க இதை வந்து ஆதரவு தெரிவிக்காம இதுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு கம்முன்னு கடந்து போகிறார்கள். பட் ஆனால் இதை வந்து கூர்ந்து கவனிக்க வேண்டிய கடமை பொறுப்பும் வந்து பார்த்தீங்கன்னா நீதிபதிகளுக்கு இருக்கிறது. அவர்களுக்கு இந்த பாதுகாப்பின்மையை மையப்படுத்தியும் அவர்கள் மண்ணில் ஆளக்கூடிய நபர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை அவர்கள் கிடைக்கட்டும். இங்கே அதற்கான உரிமை கொடுக்கக்கூடாதுன்றது தான் பொதுவான கருத்தாரு. சார், இப்போ தமிழக அரசு அப்ரூவல் கொடுக்காம இந்த ஓட்டுரிமை வந்து கொடுக்க முடியாது தானே சார்? அப்படின்னா தமிழக அரசும் அந்த அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஆமாம், நீங்கள் எடுத்தோன்னே என்ன பண்ணுறீங்க? ஆதார் கொடுக்குறீங்க, ரேஷன் கார்டு கொடுக்குறீங்க, ஓட்டர் ஐடி கொடுத்துட்றீங்க. அப்போ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து லிஸ்ட்டில் ஏறிடுதுன்னும் பொழுது இது எல்லாம் கூட்டு முயற்சி செஞ்சு தான் செய்ய முடியும். அதான் சொன்னல, திமுகவே ஒரு பின்னடைவாக மாறுமே சார் இப்போ தேர்தலில். திமுக இதை செய்ததுக்கு, இது தேர்தல் ஆணையத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்த்ததுக்கு ஒரு வேளை பிஜேபி திமுக சேர்ந்து கூட செஞ்சுருக்கலாம்ல. தம்பி, அவங்கள பொறுத்த வரைக்கும் பெரிய பின்னடைவுலாம் அவங்களுக்கு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா 5-50 தலைமுறைக்கு அவங்கள்ட்ட சொத்து இருக்கும். கரெக்டுங்களா? யார் வந்தாலும் வந்து எத்தனை பேர் வந்தாலும் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய பெரிய கட்சிகளை அடிமைப்படுத்தி சாசனம் எழுத வச்சுருக்காங்கன்னும் பொழுது யாருன்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு அவனை தூக்கி தனிப்பட்ட முறையில் விலைக்கு போட்டு வாங்கி உள்ளே வச்சுக்கிறதுலாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா இது இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பேராபத்தமாக மாறும். பூர்வக்குடிகள் இன்றைக்கி வந்து மரபு சார்ந்த தொழிலை இழந்துட்டாங்க. பூர்வக்குடிகள் சொல்லும் போது அவங்க எங்கெங்கெல்லாம் வாழ்ந்தாங்களோ அங்கங்கெல்லாம் அபூர்வப்படுத்தி இடிக்கிறாங்க. ஆமாம், அவங்க வந்து எடுக்கக்கூடிய இடங்கள்ல இருந்து இடமாற்றம் செய்யப்படுகிறார்கள். தொழிலிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள். தொழில் வேலை வாய்ப்பு இன்மை ஏற்படுகிறது. காலப்போக்கில் வந்து இங்கே இருக்கக்கூடிய தமிழ் மொழி அழியக்கூடிய ஒரு சூழலாக இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு பேரண்ட்ஸ் மத்தியிலேயே பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் தமிழில் அதிகமாக மார்க் வாங்கல. தமிழ்லாம் ஒரு விஷயம் கிடையாதுப்பா. ரொம்ப யதார்த்தமாக பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை மெயினாக மற்ற லாங்குவேஜ் தான் படிக்கணுன்ற மாதிரி. அப்போது தாய்நாட்டில் தாய்மொழியையும் இங்கே தாய்நாட்டில் வாழக்கூடிய உரிமையும் இழக்கக்கூடிய ஒரு சூழல் இருப்பதால் வந்து இதை முன்னெடுத்து இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களோ இங்கே இருக்கக்கூடிய தமிழ் பூர்வக்குடிகளாக இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களோ இதை முன்னெடுக்காமல் கடந்து போயிட்டாக்கா நாளைக்கு ஒரு 10 தலைமுறை 20 தலைமுறைக்கு கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடாக இருக்காது. நீங்கள் 10 தலைமுறை வேணும், 5 தலைமுறையிலே அழிஞ்சு போயிடும். இன்றைக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மெட்ரோபாலிட்டன் சிட்டிலாம் நீங்கள் பாருங்கள். இப்போ சென்னையோ கோயம்புத்தூரோ முக்கியமான தலைநகர்கள் போனீங்கன்னாக்கா எவ்வளோ பெரிய கலாச்சார சீர்கேடு இருக்குதுன்னு பார்க்கலாம். எந்த அளவுக்கு அநாகரிகமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம். பப்பு கிளப்புன்னு வச்சுக்கிட்டு ஆடுறதும் கூத்தாடுறதும் உடை கலாச்சாரத்தில் சிதைவிடுவதும் இங்கே வந்து மரபு சார்ந்த உணவுன்றதே இப்போ இல்லாமல் போச்சு. அது நோய்க்கு பெரிய வித்துடும். அதெல்லாம் வந்து இது எல்லாத்தையும் நம்ம சிந்திக்கணும். இன்றைக்கி ரொம்ப சாதாரணமாக பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தைகள் கையில் வந்து விஷ பாட்டிலோட சுற்றுறதை நீங்கள் பார்க்க முடியும். அந்த விஷ பாட்டில்ன்றது கூல்ட்ரிங்க்ஸ்ன்ற பேரில் இருக்குது. இந்த நீங்கள் இப்போ 10 ரூபாய்க்கு கூல்ட்ரிங்க்ஸ்னு போடுறாங்க, அப்புறம் கோக்கு பெப்சி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போடுறாங்க. இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன? ஒரு பலன் சொல்லுங்கள் பார்ப்போம். இல்லை, ஆரம்ப காலத்தில் அங்கங்கே எல்லா இடத்துலையும் எல்லா கடைகள்லையும் மோர் விற்றுக்கிட்டு இருப்பான். இளநீர் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி அதெல்லாம் நம்ம கடந்து போகக்கூடிய ஒரு சூழல் ஆகி போச்சு. எல்லாம் 10 ரூபாய்க்கு உடனே போங்க, 10 ரூபாய்க்கு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ்னு வாங்கி குடிக்கிறோம். அதில் என்ன இருக்குது? என்ன பயன் கொடுக்குது? அப்போ இப்படி மரபு சார்ந்து நம்ம எடுத்துக்கிட்ட உணவுலேருந்து, உடையிலேருந்து, பேச்சிலேருந்து, மொழியிலேருந்து, மருத்துவ முறையிலேருந்து எல்லாமே அழிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழலாக மாறும் பொழுது நாளைக்கு தமிழன் ஒரு இனம் இருந்தான் அப்படின்றது நம்ம அந்த மாதிரி வரலாற்றில் ஏதாவது கல்வெட்டுக்கு போய் பார்க்கலாம். இப்போ ஏற்கனவே கீழடி பிரச்சனை எவ்வளோ பெருசாக போயிருக்குன்னு தெரியுது. நம்மளுடைய மரபை அழிப்பது தான் இங்கே மிக முக்கியமான வேலையாக இருக்கணும் பொழுது தளபதி விஜய் அவர்கள் இதை கூர்ந்து கவனித்து இதற்கான சில விஷயத்தையும் முன்னெடுக்கிறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கான முன்னேற்பாடுகள்லாம் நடந்துட்டு இருக்கா? நடக்கணும், நிச்சயமாக நடக்கணும்.
இப்போ தலைவர்களோட பெயரை வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்கு. இப்போ உங்களுடன் ஸ்டாலின் சொல்லிட்டு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி அது மக்களுக்கான நல்லதை செய்யறேன்னு சொல்லி தமிழக அரசு சார்பில் சொல்லியிருந்தாங்க. இப்போ அதுக்கு எதுக்கு நீங்க ஸ்டாலின்ற பெயரை வந்து பயன்படுத்துன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் வந்து வன்மையா வந்து கண்டிச்சிருக்காங்க. சார் இது எப்படி சார் பாக்குறீங்க? வரவேற்கிறேன், மகிழ்ச்சியாக வரவேற்கிறேன். ஏன்னா யார் காசு எடுத்து யாருக்கு விளம்பரம் தேடுறது? நம்மளுடைய வரி பணத்தை எடுத்து நீங்கள் தனியாக வந்து ஏற்கனவே நம்ம வரி பணத்தில் கட்டின எல்லாத்துக்கும் கொப்பம் பேர் கட்டுங்களா, கிளாம்பாக்கத்துலேருந்து எங்கே ஆரம்பிச்சாங்க. இப்போ என்னடான்னா அடுத்து இவருடைய பேர் எல்லாத்துக்கும் வச்சுக்கிறது. நீதிமன்றம் ஏற்கனவே திமுகவுக்கு ஒரு சம்பட்டி அடிச்சது. இந்த வீடு வீடாக போய் ஓடிபி வாங்கி சேர்த்துக்கிட்டு ஞாபகம் இருக்குங்களா, நம்பர் வாங்கி கொடுத்துட்டு அதை செய்யக்கூடாதுன்னு நினச்சிது. இப்போ இது மாதிரி திட்டங்களுக்கு உங்களுடைய பெயர்களை வந்து இணைக்கக்கூடாதுன்னு சொன்னது ரொம்ப வரவேற்கத்தக்கதாக இருக்கும். இல்லாட்டி அப்படி நீதிமன்றம் கண்டிக்காமல் போனதோடைய விளைவு இவர் எல்லாத்துக்கும் அப்பான்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் தப்பாக போகுதுன்ட்டு இப்போ நீதிமன்றம் வந்து கையில் எடுத்துருக்கிறது மற்றற்ற மகிழ்ச்சி. சார் இப்போ விஜய் சார் அரசியல் வந்ததுமே விஜய் சார் முதற்கொண்டு அவர் கட்சியில் இருக்க ஆட்கள் எல்லாருமே வந்து காவல்துறையினால வந்து குறி வைக்கப்பட்டாங்க. இதில் நீங்களுமே குறி வைக்கப்பட்டீங்க. இப்போ தொண்டர்கள் ஏதாவது நல்லது செய்யும் போது ஒரு சில சம்பவங்கள் நடக்கும்போது காவல்துறையில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணால் காவல்துறை அந்த கம்ப்ளைண்ட் வந்து எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கினர் வந்து இந்த குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறாங்க. சார் இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? தாவேக்கா சார்பாக நலத்திட்ட உதவி கொடுத்தா தடுப்பது, அவர்கள் வந்து தண்ணீர் பந்தல் திறந்தாக்கா அந்த தண்ணீர் பந்தல் திறக்கக்கூடிய அந்த இதெல்லாம் அடித்து உடைக்கிறது, எந்த செய்தியை கொண்டு போய் காவல்துறையிடம் வந்து சேர்த்தாலும் காவல்துறை வந்து அதை உடனடியாக அதை துரித நடவடிக்கை எடுக்காமல் கடந்து செல்வது அப்படின்ற மாதிரியான பல விடயங்கள் வந்து தாவேக்கா சார்பில் சொல்லப்படுது. இப்போ இதில் ரொம்ப குறிப்பாக பார்க்குறது என்னன்னாக்கா, இந்த கஞ்சா இந்த இது வந்து தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு நாசம் செய்து கொண்டிருக்குன்னு பார்க்குறோம். கஞ்சா, மெத்து அப்படின்னு ஹெராயின்றதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதில் வந்து இப்போ தளபதி விஜய் கட்சியின் சார்பாக டிவிகே சார்பாக ஞாயிற்றுக்கிழமை ரொட்டி பால் வழங்கக்கூடிய நிகழ்வு மணலியில் நடந்திருக்கு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வந்த 23 வயது நபர், முரளின்னு நினைக்கிறேன் பேர், அந்த பையன் ஒரு 7 வயது சிறுமியை வந்து வாயை பொத்தி தூக்கிட்டு போயிருக்கான். இப்போ அவன் ஏற்கனவே அவன் கையில் வந்து கத்தி இருந்ததாக அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்த நபர்கள் சொல்கிறார்கள். இதை தாண்டி அவன் உச்சபட்ச போதையில் இருக்கும் பொழுது, ஸோ ஒருவேளை சொந்தக்காரனாக இருப்பான் கூட்டு போகிறான் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாம் கடந்து போகும் பொழுது மறுமுனை பார்த்தீங்கன்னாக்கா அந்த பக்கம் அந்த குழந்தையோட பெற்றோர்கள் குழந்தையை தேடிக்கிட்டு இருக்கிறாங்கன்ற செய்தியும் கிடைக்கப்பெறுகிறது. இப்போ இதை கூர்ந்து கவனித்து தாவேக்காவினர் அவனை பின்தொடர்ந்து போய் அவன் வீடை பார்த்துட்டு அந்த வீட்டில் போய் தட்டி கேட்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா அவனுடைய சகோதரின்னு நினைக்கிறேன், அவங்க தான் வீட்டில் இருக்கிறாங்க போன்றது. அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டாக நமக்கு செவிவெளி வந்த செய்தி வந்து என்னை இப்போ தான் அடித்து போட்டுட்டு அவன் போனான், அவன் யார் சொல்கிறதையும் கேட்குறதில்ல அப்படின்ட்டு. அப்புறம் எங்கே இருக்கான்னா அவங்க சைடில் இன்னொரு கேட் இருக்கான், 2 வாசல் இருக்குது அந்த வீட்டுக்கு, சைடில் இன்னொரு கேட்டு, அங்கே ஒரு இது இருக்குது, அங்கே தான் அவன் இருப்பான்னு சொன்ன பிறகு அங்கே போய் தட்டி பார்த்தாக்கா அவன் வீட்டில் உள்தாப்பா போட்டு கதவை திறக்கலை. இப்போ அதற்குள்ளே அவர்கள் பெட்ரோலுக்கும் தாவேக்காவை சார்ந்த நபர்கள் தகவல் கொடுத்து வர வச்சு மொத்தமாக சேர்ந்து வீடை இது பண்ணும் பொழுது அவன் உள்ளே போய் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தையை வந்து தனியாக ஒரு அறையில் இருட்டாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல அந்த வச்சுருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்துட்டு அந்த குழந்தையை மீட்கிறாங்க. ஸோ இது எவ்வளோ மோசமான நிகழ்வாக மாறி இருந்திருக்குன்னு பாருங்கள். அந்த உரிய நேரத்தில் தாவேக்கா நபர்கள் வந்து இது நடவடிக்கை எடுக்காமல் போயிருந்தால் பெரிய சிக்கல். இதை குறித்து பதிவுகள் போட்ட தாவேக்கா சார்ந்த பெண் நிர்வாகி அவங்களுடைய வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி ஜன்னல்லாம் அடித்து உடைச்சிருக்காங்க. அந்த கஞ்சா விற்கக்கூடிய அந்த குரூப்பு அவங்களுக்கான அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அப்படின்னும் பொழுது அந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து இந்த மணலி பகுதியில் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு முழுக்க ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. குறிப்பாக அந்த மணலி பகுதியில் இந்த அடுக்குமாடி குடியிருப்பு நிறையா இருக்குது. கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் இந்த பக்கம் இருக்குது. பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அது ஃபுல் ஃப்ளெஷ்டாக வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பெரிய லெவல்லன்னு சொல்லிட்டு அந்த கஞ்சா விற்கக்கூடிய நபர்கள் மீது குற்றச்சாட்டு இருக்கணும் பொழுது எப்படி காவல்துறைக்கு தெரியாமல் ஒரு விஷயம் நடக்கும்? கஞ்சா விற்கிறான் அப்படின்னாக்கா உங்களுக்கு காவல்துறைக்கு தகவல் வராமலாம் இருக்காது. அப்போ எவ்வளவு தான் நம்ம வந்து அடுத்தடுத்த சம்பவங்கள் நடந்தாலும் ஆனால் இது போன்ற விஷயங்களை தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கணும் பொழுது இந்த செய்தி அடுத்தடுத்து வலைதளங்களில் பரவிய பிறகு அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய காவல் ஆணையருக்கு செய்தி அனுப்பப்பட்டு அவங்க வந்து உடனடியாக அவனை தேடி சென்று அங்கே பார்க்கும்பொழுது அவன் வீட்டில் எல்லாம் தப்பிச்சிட்டானது. அப்புறம் அம்பத்தூரில் அவனோட மாமியார் வீட்டில் ஒளிஞ்சிருந்த நபரை வந்து கைது செஞ்சுருக்கு காவல்துறை அவனை கைது செய்ததில் காவல்துறைக்கு உள்ளபடி பாராட்டுகள். பட் ஆனால் வந்து இதற்கு பேஸே வந்து கஞ்சா தானே. இல்லை சார், இந்த இஷ்யூ குறித்து தாவேக்கினர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அந்த கம்ப்ளைண்ட் வந்து ஏற்கலன்னு சொல்லியிருந்தாங்க. அன்றைக்கு காவல் நிலையத்தில் வந்து சண்டேன்றதுனால யாரும் அதிகமான ஆட்கள் இல்லை அப்படின்ற மாதிரியான செய்திகளும் வரப்படுகிறது. அடுத்த நாள் அவங்களுடைய பெற்றோர் வந்து நான் திங்கட்கிழமை வந்து கொண்டு போய் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் என்னன்னா போக்சோ வழக்கு பதிவு செய்யலை.
குழந்தையை கடத்தினான் அப்படின்ற வழக்கு மட்டும்தான் இருக்கிற பொழுது எந்த முகாந்தரத்தில் வந்து சில விஷயங்களை வந்து மேற்கொள்ளணுன்னாக்கா, போதையில் இருந்தான், கஞ்சா அடித்த போதையில் இந்த தவறை செய்தான் மேற்கொண்டால் நீதிபதி கேள்வி எழுப்பாங்கல்ல, கஞ்சா எப்படி அவனுக்கு கிடைச்சது, காவல்துறை என்ன செஞ்சுக்கிட்டீங்கன்னு ஒரு கேள்வி வரும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் மடைமாற்றுவதற்காக சில வேலைகள் செய்யப்படுகிறதா அப்படின்ற ஒரு கேள்வியும் டிவிகே சார்பாக கேட்கப்படுகிற பொழுது, இந்த போதை கலாச்சாரத்தால் வந்து எவ்வளோ பெரிய சீர்கேடுனா குழந்தைகளை எல்லாம் டார்கெட் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப என்னது, இது எப்படி இருக்கு நம்ம கடந்து போகிறதுன்னு தெரியல. 7 வயசு குழந்தை, 6 வயசு குழந்தை, நம்ம சமீபமாக பார்த்தீங்கன்னா 4 வயசு குழந்தையெல்லாம் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டது, வயசான பாட்டி 80 வயது மூதாட்டி கொல்லப்பட்டது, பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டதுன்ற பொழுது முதலமைச்சர் வந்து உள்ளபடி உங்களுக்கு அப்பான்றீங்க, இன்னொருத்தர் வந்து உதயநிதியை கொண்டு வந்து இறக்கி விட்டு வேறு மாதிரியான ஷோலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னும் பொழுது இதை கூட சரி செய்ய முடியாத திமுக அரசு எதுக்கு நம்ம திமுக வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் பேராபத்துன்னு இப்போ சொல்லணும், உங்களுக்கு புரியுதா? இவர்கள் பாட்டுக்கு திருடர்களுக்கும் கஞ்சா விற்கிறவங்களுக்கும் கதவை திறந்து விட்டுட்டு அமைதியாக கடந்து சென்று காவல்துறை பற்றினாக்கா அந்த கட்சி சார்ந்த நபர்களுக்கு ஸ்டேஷனில் போய் பஞ்சாயத்து பண்ணுறது, பேசுறது, வைக்கிறது, காவல்துறை கரங்களை முடக்கக்கூடிய வேலையை ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களை செய்யும் பொழுது அவர்களை என்ன செய்ய முடியும்? அமைதியாக கடந்து போகிறதுனால உள்ளபடி பாதிப்புக்கு உள்ளாவது யாருனாக்கா சம்பந்தமே அந்த குழந்தைகள், பெற்றோர்கள். அவங்க பாட்டுக்கு அவங்க வேலை செஞ்சு எவ்வளோ தான் வரியை மேலே அவங்க மேலே ஏற்றினாலும் எல்லா வரியும் கட்டிட்டு எனக்கு என்னென்னு அவங்க பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருக்க மக்களுடைய வாழ்க்கை நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையாக மாற்றி வச்சிருக்கக்கூடிய இந்த திமுகவை அடித்து விரட்ட வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் இருக்குது. அப்படின்னும் பொழுது டிவிக்கே ஏன் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிது, ஏன் டிவிகே மீதும் தளபதி விஜய் மீதும் அவர் வந்து கிறிஸ்தவன் சொல்லி போர்ட்ரேட் பண்ணி ஒரு சாயத்தை வீசக்கூடிய வேலையை பார்க்குறாங்கன்றது நம்ம இதிலேருந்து புரிஞ்சிக்க முடியும். இந்த 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 கலாச்சாரத்தை மாற்றுவதற்கு இதுவரைக்கும் இருந்த கட்சிகளால் மாற்ற முடியாமல் கடந்து போயிடுச்சு. ஆனால் இம்முறை தளபதி விஜய் அவர்கள் ஆட்சி அரியணைக்கு வந்து இந்த விஷயங்களை மெயினாக எதெல்லாம் வந்து ஒழிக்கணுமோ, கஞ்சான்றது எவ்வளோ பேராபத்தோ அதே அளவுக்கு பேராபத்தாக இங்கே இருக்கக்கூடிய சில அரசியல்வாதிகளும் இருக்கிறாங்க பொழுது அவர்களையும் அந்த கட்சியையும் ஒழிக்க வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கி டிவிக்கு இருக்கிற பொழுது நிச்சயமாக மாற்றத்தை நோக்கி இளைஞர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னும் பொழுது இளைஞர்கள் தலைமையோடு தளபதி அவர்கள் கோட்டையை அலங்கரிக்கணுன்றது தான் நம்மளுடைய வேண்டுகோள். பொறுத்திருந்து பாவம் சார் என்ன நடக்குது என்று. ரொம்ப நன்றிகள் சார், எங்களோட நேரம். நன்றி சார்.